Hi guys, welcome to Ada 247. This is Ilekya. So இன்னைக்கான current affairs ஓகேங்களா. ஸோ டிசம்பர் 12. ஸோ இன்னைக்கான ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி as you all know, ஸோ நம்மளுடைய Ada 247ல் நமக்கு இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் Y273 அப்படிங்கிற ஃபேக்கல்ட்டி கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா Ada 247ல் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோர்சஸ் தேவையோ சரிங்களா, தமிழில் எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், தென் எஸ்எஸ்சி குறித்த முழுமையான அடித்தள தொகுப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா குரூப் 2 அண்ட் குரூப் 2A அண்ட் குரூப் 4 போய்கிட்டு இருக்கு. தென் 12 months வேலிடிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி எல்லாவோட கிளாஸஸ் ஓகேங்களா உங்களுக்கு எல்லாமே இந்த தமிழ்நாடு மெகா தொகுப்பு ஒன்றுக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். Ada 247 கூகுள் க்ரோமில் டைப் பண்ணிடலாம் ஓகே, இல்லை ஆப் வச்சுருந்தீங்கனாலும் அதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், என்னோடய ஃபேக்கல்ட்டி கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் அன் ஆஃபர் ஓகேங்களா. எவ்வளோ ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77% இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் Y273 அப்படிங்கிற என்னோடய ஃபேக்கல்ட்டி கோடை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே கேஸ். வித்தவுட் டிலே நம்ம இன்றைக்கான செஷன் கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நெட்வொர்க் இஷ்யூனால இன்றைக்கி காலைல 8 மணிக்கு உங்களுக்கு செஷன் வரல இல்லையா. ஸோ அதனால் இந்த செஷனை மறக்காமல் பார்த்துருங்க ஓகேங்களா. சரி, இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாகர் அன்வேஷிகா ஓகேங்களா. சாகர் அன்வேஷிகா என்ன சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிறத பாருங்கள். யூனியன் மினிஸ்டர் ஃபார் எர்த் சயின்ஸ் யாருங்க, நம்மளுடைய ஹர்ஷவர்தன். அவர் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கல், அதோட பேர் தான் என்னதுங்க, சாகர் அன்வேஷிகா. ஸோ வெஹிக்கல் நேம், ஒரு அப்ளிகேஷன் நேம், எதுக்காக இந்த நேம் இருக்குது, யார் இதை லான்ச் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கல் CRV அப்படின்னு சொல்கிறாங்க, கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கல் ஓகே. ஸோ அதை சென்னை போர்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மத்திய பூமி அறிவியல் துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் சென்னை துறைமுகத்தில் ஓகே கடலோர ஆராய்ச்சி நிறுவனம் சரிங்களா. ஸோ அது ஒரு வெஹிக்கல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிசர்ச் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இட் வில் பி யூஸ்டு ஃபார் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ரிசர்ச் பர்பஸ் பை த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அண்ட் ஹேஸ் பீன் பில்ட் பை டிட்டாகர் குவகன்ஸ் கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் ஓகேங்களா. வெஸ்ட் பெங்கால் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பில்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் பர்பஸ்க்காக இந்த வெஹிக்கல் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிறது ஓகேங்களா. எஸ், அபவுட் சாகர் அன்வேஷிகா. சாகர் அன்வேஷிகா பற்றி இன்னும் ஒரு சில ஆட் ஆன் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். அன்வேஷிகா வில் ஆட் டு த கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் த ஓஷன் விச் இஸ் அ ஹியூஜ் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், எனர்ஜி, ஃபுட், மினரல்ஸ். அதாவது நீர், ஆற்றல், உணவு, தாதுக்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடியது கடல். அதை ஆராய்வதற்கான திறனை இந்த அன்வேஷிகா சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போது இது எல்லாத்துக்குமே ஒரு சோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னதுங்க, ஒரு கடல், ஒரு ஓஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இது சொல்லியிருக்காங்க. யூட்டிலைசிங் த ரிசர்ச் வெஹிக்கல் மெரைன் சயின்டிஸ்ட் கேன் ட்ராவல் 6 kilometers below the sea. ஸோ இந்த வெஹிக்கல் சாகர் அன்வேஷிகா அப்படின்னு சொல்லக்கூடிய கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கல் இருக்கு இல்லைங்களா, கோஸ்டலில் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கல் தான் என்னது, சாகர் அன்வேஷிகா. ஸோ இந்த வெஹிக்கலை பயன்படுத்தி நம்மளோட மெரைன் சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கனால என்ன பண்ண முடியுங்களா, கடலுக்கு அடியில் 6 kilometers கைஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் 6 kilometers வரைக்கும் அடியில் போயிட்டு வரலாம். த சயின்டிஸ்ட் கேன் ஆல்சோ ஸ்டே அண்டர் வாட்டர் ஃபார் மோர் தென் 16 hours. ஸோ 6 kilometer மட்டும் உள்ளே போகிறது இல்லாமல் சயின்டிஸ்ட் கேன் ஸ்டே அண்டர் வாட்டரில் எவ்வளோ மணி நேரம் அவங்களால இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 hours டு கண்டக்ட் ரிசர்ச் ஆக்டிவிட்டி. சும்மா போய் தங்கிட்டு ஜாலியாக வர்றதுக்குள்ள ஒரு ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கடலுக்குள்ளே அவங்களால 16 மணி நேரம் போய் இருக்க முடியும். அந்த அளவுக்கு பாதுகாப்பானதான் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ சாகர் அன்வேஷிகா யார் லான்ச் பண்ணாங்க, சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிறது கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கல். இந்த ரிசர்ச் வெஹிக்கலை பயன்படுத்தி என்னென்ன மாதிரியான ஒரு ஒரு அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து Anvesica will enable scientists to conduct various oceanographic research missions abroad. It houses
மாடர்ன் லெபார்டரிஸ் எக்யூப்டு வித் த லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது ஜென்ரலாக அது எப்படி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட விஞ்ஞானிகளுக்கு பல்வேறு கடல்சார் ஆராய்ச்சி பணிகளை வந்து மேற்கொள்ள உதவக்கூடிய வகையில் இதோட இது வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வெஹிக்கல்குள்ளேயே எல்லாமே இதோட ஃபியூச்சர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாகர் டராங்கிறது த ஃபர்ஸ்ட் ஆஃப் த கோஸ்டல் ரிசர்ச் வெசல்ஸ், ஓகே, விச் வாஸ் பில்ட் ஃபார் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜிக்காக பில்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் கோஸ்டல் ரிசர்ச் வெசல்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சாகர் டரா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது ரிலேட்டடாக ஒன்று தான். ஸோ கோஸ்டல் ரிசர்ச்சுக்காக கொண்டு வரப்பட்டதான் இது ஒரு ஃபேக்சுவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ கைஸ், இப்போ நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ADA247ஓட யூடியூப் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ எசென்ஷியல், எவ்வளோ நீட், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ சாகர் அன்வெசிகா அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணினதை படிச்சிங்க. அது என்ன பர்பஸ்க்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு படித்தோம். தென் சாகர் டரா அப்படிங்கிறது வந்து கோஸ்டல் ரிசர்ச் வெசல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் த கோஸ்டல் ரிசர்ச் வெசல்ஸ் 2018 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு ஜென்ரல் கொஷின்ஸ் மாதிரி ஜென்ரல் ஒரு டீட்டெயில்ஸ் அனலைசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி டைரக்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜி.ஏ. ராமதாஸ். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து பில்ட் பண்ணது இது எதுக்காக, ஓசனோடைய இதுக்காக தான் நம்ம படித்தோம் இல்லையா. அப்போ அதோடைய டைரக்டர் யார் அப்படின்னா டாக்டர் ஜி.ஏ. ராமதாஸ். ஓகே, சரி, ஹர்ஷவர்தன் தான் இந்த சாகர் அன்வெசிகா அப்படிங்கிற கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கலை லான்ச் பண்ணாரு. அப்போ வேறு என்னென்னலாம் அவரால் லான்ச் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஃபேக்சுவல் கண்டென்ட் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஆயுஷ் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹர்ஷவர்தன் லாஸ்ட் இயர் October 6 அன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரோட்டோகால்ஸ் டீடைல் த செல்ஃப் கேர் கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரிவென்டிவ் ஹெல்த் மெசேஜ் விச் வில் ஹெல்ப் இன் ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் COVID-19. ஸோ COVID-19லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்மளை தனிமைப்படுத்திக்கிறதுக்கும் நம்மளை செல்ஃபாக எப்படி வந்து கேர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு வித்தவுட் கைட்லைன்ஸ் நம்மளால செல்ஃப் கேர் பண்ணிக்க முடியாது. அதுக்கு ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இருக்கும் இல்லையா. அதுக்கான ஒரு போர்ட்டலாக தான் இந்த ஆயுஷ் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது ஹர்ஷவர்தன் வந்து October 6, 2020 லான்ச் பண்ணாங்க. இப்போ இதுவும் ரீசன்ட் லான்ச் தான் சொல்லலாம் இல்லையா. 2021 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா. அப்போ இது யார் லான்ச் பண்ணாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஓகேங்களா, யார் லான்ச் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காக லான்ச் பண்ணாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அது எந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஓகேங்களா, October 6 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபி ஹரேகா தேஸ் ஜிடேகா கம்பைன், இதுவும் யார் லான்ச் பண்ணினது அப்படின்னா நம்மளுடைய ஹர்ஷவர்தன். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் ஹர்ஷவர்தன் லான்ச் பண்ண ஒரு 2 படிச்சிருக்கோம். ஒன்று சாகர் அன்வெசிகா, இன்னொன்று வந்து ஆயுஷோடைய ப்ரோட்டோக்கால் இல்லைங்களா, ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால், செல்ஃப் கேர் கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரோட்டோக்காலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாருன்னு சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிபி ஹரேகா தேஸ் ஜிடேகா கம்பைன் ஒரு பிரச்சாரம். ஸோ இதுவும் அவர் தான் லான்ச் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் ஹர்ஷவர்தன் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் லான்ச்டு த நியூ டிபி ஹரேகா தேஸ் ஜிடேகா கம்பைன் அலாங் வித் த நேஷனல் டிபி ப்ரிவலன்ஸ் சர்வே. ஸோ இவங்களோட சேர்ந்து தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் 3 strong pillars which include clinical approach, public health component and active community participation. ஸோ டிபி அப்படிங்கிறத வந்து ஒரு 3 விதமான ஒரு பில்லர் பேசிக்ஸில் வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பைன் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஒன்று வந்து கிளினிக்கல் அப்ரோச், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணோம், கிளினிக்கல் அப்ரோச், தென் பப்ளிக் ஹெல்த் காம்போனன்ட், ஓகே, தென் ஆக்டிவ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன்ஸும் இருக்கணும். ஓகே, அதெல்லாம். ஸோ இந்த கம்பைன்ஸ் மூலிமா அவங்களோட டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இட் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் த எக்ஸ்பேண்ட் த ரீச் ஆஃப் டிபி கேர் சர்வீசஸ் அக்ராஸ் த கண்ட்ரி பை 2022. சரிங்களா, ஸோ 2022க்குள்ளேயே இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்கன்னா இது இம்ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ டிபி கேர் சர்வீசஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய நாடு முழுவதுமே 2022க்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் எய்ம் பண்ணி இந்த கம்பைன் வந்து நடத்துனாங்க. ஸோ இதுவும் நம்மளுடைய ஹர்ஷவர்தனால் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு கம்பைன் தான். ஓகேங்களா. ஓகே கேஸ், இது வரைக்கும் பார்த்ததுல 3 படிச்சிருக்கோம். நான் கேட்குற கேள்விக்கெலாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ
அன்வெசிகா. ஸோ நான் கேட்ட உடனே உங்கள் மைண்டில் ஆன்சர் வரணும். கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் வேண்டாம், பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், ஏன்னா அதை பற்றின கொஷின்ஸும் பின்னாடி இருக்குது. ஸோ சாகர் அன்வெசிகா அப்படிங்கிறது வந்து யார் லான்ச் பண்ணாங்க, ஓகேங்களா? ஹூ லான்ச்டு, ஓகே, வாட் ஃபார் தே லான்ச்டு. ஸோ இதோட பர்பஸ் என்ன, வாட் ஃபார், ஓகேங்களா? ஸோ இதோட பர்பஸ் என்ன, வாட் இஸ் அ பர்பஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கல். ஸோ இந்த கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கல்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ சயின்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்தோம், கரெக்டுங்களா? அடுத்து வந்து வேற என்ன ஆரம்பிச்சாரு? எஸ், ஆயுஷோடைய ப்ரோட்டோக்கால், ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால். ஸோ நம்மளோட தன்னந்தனியே செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் கோவிட்-19 இருந்து அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரோட்டோக்காலை லான்ச் பண்ணார் அக்டோபர் 6, 2020. அடுத்து டிபி ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம், டிபி ஹரேகா டேஸ் ஜிட்டேகா கம்பைன் அப்படிங்கிறது. கைஸ் எதுக்கு திரும்ப சொல்கிறேன்னா, டிஸ்கஷன்ஸ் கொஷின்ஸ் இருக்குது, ஓகேங்களா? டிஸ்கஸ் பண்ணினதுலேருந்து கொஷின் செட்டப் இருக்குது, கொஸ்டின்ஸ் ஆன் டிஸ்கஷன்ஸ் இருக்குள்ளே அது இருக்குது. ஸோ தென் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? எஸ், ஹர்ஷவர்தன் வந்து லான்ச் பண்ணினதா சொல்லியிருக்கோம். அவங்களோட எய்ம் படி, இந்த பிரச்சாரத்தோட எய்ம் படி டிபியோட கேர்ஃபுல்லாக நாடு முழுவதும் கொடுக்கணும் அப்படிங்கிறதோட செட்டப் வச்சுருக்கிறது வந்து எப்போங்க, அடுத்த வருஷம் 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஹூ லான்ச்டு மொபைல் அப்ளிகேஷன் இ பிளட் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷன் வந்து தனி செக்ஷன், ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலாக மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ லான்ச் பண்ணினது, அப்புறம் வேறு என்னது, ஒரு ஜென்ரல் கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஜென்ரல். ஸோ அப்போ இன்னைக்கு கொஷின்ஸ் மட்டுமே ஹர்ஷவர்தன் பற்றியும் பார்க்குறீங்க, ஜென்ரிக் அவேர்னஸ் பற்றியும் பார்க்குறீங்க. தென் டிஸ்கஸ் பண்ணினதில் வந்து நம்மளுக்குடைய கோவிடோட பற்றியும் ஒரு நியூஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி மிக்ஸ்டாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஹூ லான்ச்டு மொபைல் அப்ளிகேஷன் இ பிளட் சர்வீசஸ் லான்ச்டு பை மோடி, ராஜ்நாத் சிங், ரமேஷ் போக்ரியால், ஹர்ஷவர்தன். எஸ் கைஸ், இதுக்கு ஆன்சர் வந்து யாருங்க? ஆப்ஷன் டி, ஹர்ஷவர்தன் பற்றி பேசுனதுனால அவரை பற்றின ஒரு கேள்வி தான் இது. ஹர்ஷவர்தன் அவர்களால் ஜூன் 25, ஓகேங்களா, 2020 ஜூன் 25 லான்ச் பண்ணப்பட்டது தான், ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குங்க? இ பிளட் சர்வீசஸ் அப்படின்னா என்னது? நம்மளுடைய பிளட் பேங்க் மாதிரி இது ஒரு இன்டர்நெட் மூலியமாகவே நம்மளுக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக வந்துருச்சு இல்லை இப்போல்லாம், அதனால் அதில் அவைலபிலிட்டி இதெல்லாமே காட்டும், ஓகேங்களா? அதுக்காக இது லான்ச் பண்ணப்பட்டது தான். இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன், ஓகேங்களா? மொபைல் அப்ளிகேஷன் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் த ஐஆர்சின்னு சொல்லுவோம்ல, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி. ஸோ அவங்களோட இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மொபைல் பிளட் கலெக்ஷன் யூனிட்ஸ் வில் பி சென்ட் அக்ராஸ் ஆல் லொக்காலிட்டிஸ் ஆஃப் நியூ டெல்லி, ஓகேங்களா? ஸோ டெல்லியில் தான் அது மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ நியூ டெல்லி, திஸ் வில் ஹெல்ப் இன் என்ஷூரிங் நோ ஷார்ட்டேஜ் ஆஃப் பிளட் இன் த சிட்டி. ஸோ டெல்லியில் வந்து பிளட் ஷார்ட்டேஜே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இ பிளட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் தான் இது, ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறதுலாம் கிடையாது, ரொம்ப மொபைல் ஆப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம், அதாவது இ ரக்டோஸ் டீம். E-Ractos team of Center for Development of Advanced Computing, CDAC அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். ஸோ அவங்களால வந்து ஒரு மேக் பண்ணப்பட்ட ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான் இந்த இ பிளட் சர்வீசஸ். ஸோ மெயினாக இந்த டெல்லி சிட்டியில் வந்து நோ ஷார்ட்டேஜ் ஆஃப் பிளட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதை லான்ச் பண்ணினது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் செட் அ டார்கெட் ஆஃப் 0 tuberculosis டெத் பை த இயர். ஸோ என்னதுங்க? டிபியோட டெத்து, டிபியால் இறக்கக்கூடிய டெத்து வந்து 0வாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் செட் பண்ணப்பட்ட ஒரு டார்கெட். 2025 கொண்டு வரணுமா, இல்லை 2026 கொண்டு வரணுமா, 27 28? எஸ்,
ஸோ கைஸ் லைவில் எப்படி இன்ட்ராக்டிவாக இருப்பீங்களோ அதே மாதிரியே ஃபீல் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ மேம் லைவில் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் முடிஞ்சால் நம்ம லைவாகவே சேட் பண்ணுற மாதிரி நான் வெப்சைட்டுக்கு வருவேன். பட் சம்டைம்ஸ் என்னால் முடியல அப்படிங்கும்பொழுது ஸோ லைவாக இல்லைனாலும் உங்கள் கமெண்ட் செக்ஷன் பார்த்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நேம் போட்டு இலக்கிய ஜெயராஜோடைய மெயில் ஐடியிலேருந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் லைவ் சேட்டில் கொடுக்காம கமெண்ட்ஸில் கொடுங்க ஓகேங்களா. ஏதாவது டவுட்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி. எஸ்கேஸ் இதுக்கான ஆன்சர் வந்து 2025 ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஓகேங்களா. 2025 0 டிபி டெத்து, டிபியால் டெத் ஆகிறது வந்து ஒழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ டிபி பற்றி சயின்ஸில் கொஷின்ஸ் கேட்கலாம். டிசீஸ் தான் அதுவும். ஸோ அதில் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ என்னதுங்க ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இல்லையா. ஸோ டிபிங்கிறது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் கேட்கலாங்க. பாக்டீரியானால வரக்கூடியதா இல்லை வைரஸ்னால வரக்கூடியதான்னு கேட்கலாம். இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் தான் இல்லையா. காஸ்டு பை என்னதுங்க மைக்கோபாக்டீரியம் இல்லையா. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலேசஸ். ஸோ இது வந்து மெயினாக நம்மளோட லங்ஸ் இப்போ எப்படி கோவிட் வந்து எஃபெக்ட் ஆகுது அந்த மாதிரி தான் மெயினாக நம்மளோட லங்ஸ் அதோட இதை தான் வந்து ரெஸ்பிரேட்டரி தான் உங்களுக்கு ரொம்ப பாதிப்படையும் இல்லையா. ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ் இதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் கேட்டாச்சு. டிபி வந்து எதனால் ஏற்படும் பாக்டீரியா மைக்ரோ பாக்டீரியத்தினால ஏற்படக்கூடியது தான் டிபிங்கிறத நான் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பை கிரியேட்டிங் ஏ யூசர் ஃப்ரெண்ட்லி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா இ-நிக்ஷே. ஸோ இ-நிக்ஷே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் டு லெட் டாக்டர்ஸ் நோட்டிஃபை த கேசஸ் ஆஸ் சூன் ஆஸ் தே கம் அக்ராஸ் த இன்ஃபெக்டட் பேஷண்ட் சரிங்களா. ஸோ இதுக்காக இந்த டிபிக்காக தான் இதை நிக்ஷே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய டாக்டர்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணுறது ஸோ சீக்கிரமாக வந்து டிபி பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லையா. ஸோ அதை வந்து நோக்கி போகிறதுக்காக தான் இந்த இ-நிக்ஷே அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஜென்ரிக் கொஷின்ஸ் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். MRSAM is an air and missile defense system that can destroy enemy aircraft from a distance of. MRSAM. ஸோ ஏன்னா நம்ம கோஸ்டல் பற்றி தான் படித்தோம். ஸோ அதனால் டிஃபென்ஸ் லெவன்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சரிங்களா. ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அதுதான் வந்து MRSAM மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குறுகிய தொலைவு அந்த மீடியம்னா நடுத்தரத்தில் இருக்கக்கூடியது ஓகேங்களா. தட் கேன் டெஸ்ட்ராய் எனிமி ஆக்டர் ஃப்ரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து அவங்க எனிமியோட இதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். எதிரிகளோட இதை வந்து எப்படி அழிக்க முடியும் எந்த தொலைவில் இருந்து 50லேருந்து 60 70 80 90. எஸ் கைஸ் இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 50லிருந்து 70 ஓகேங்களா. 50 to 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்து நம்மளுடைய எனிமிகளோட இதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பபிள் கொண்டது தான் இந்த MRSAM ஓகேங்களா. MRSAM அப்படிங்கிறது வந்து எந்த 2 கண்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் இஸ்ரேலும் ஓகேங்களா. இஸ்ரேல் ஓகே. ஸோ அவங்க தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MRSAM மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப் பண்ணினதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் இருக்கு இல்லையா அது. தென் இஸ்ரேலோடைய IAI அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஓகே. இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அவங்க 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணது தான் இந்த MRSAM ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸ் தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக கேட்கக்கூடிய கேள்விகள் ஓகேங்களா. மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹூ ஹேஸ் ஃபிளாக்ட் ஆஃப் ஹேஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் ஆஃப் ஹெவி வெயிட் டர்பேடோ வருணாஸ்திரா ஓகேங்களா. ஸோ வருணாஸ்திரா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் ஆஃப் ஹெவி வெயிட் டர்பேடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் ஃப்ளாக் ஆஃப் பண்ணாங்க சதீஷ் ரெட்டி சிவன் சங்கீத் குமார் யாதவ் குமார். இதெல்லாமே டிஃபென்ஸ் லெவன்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் தான். ஸோ இந்த வருணாஸ்திரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
ஒரு ஆன்டி சப்மரைன் டர்பெடோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஷிப்பில் இருந்து தட் கேன் ஃபயர் ஹெவி வெயிட் டர்பெடோஸ் டு என்ஹேச் குவைட் சப்மரைன்ஸ் இன் டீப் அண்ட் ஷாலோ வாட்டர். ஸோ ரொம்ப அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. எஸ் கைஸ், இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் ஆஃப் ஹெவி வெயிட் டர்பெடோ வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் ரெட்டி. யார் அவருங்க, த டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய சேர்மன் ஓகேங்களா. ஸோ டிஆர்டிஓவோட சேர்மன் யார், சதீஷ் ரெட்டி. அவர் தான் இதை ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காரு சரிங்களா, மறந்துடாதீங்க கைஸ். இந்த வர்ணாஸ்திரா அப்படிங்கிறத டிசைன் பண்ணி டெவலப் பண்ணினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSTL ஆஃப் டிஆர்டிஓ சரிங்களா. NSTLனா என்னதுங்க, நாவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் லெபார்டரி. N ஃபார் நாவல், S ஃபார் சயின்ஸ், T ஃபார் டெக்னாலஜிக்கல், L ஃபார் லெபார்டரி ஓகேங்களா. அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க தான் ஓகேங்களா. டிஆர்டிஓடைய NSTL அவங்க தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 4th ஒன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன், மோடி இந்தியா காலிங் 2021 ஹாஸ் பீன் ரிலீஸ்டு பை. யார் இதை ரிலீஸ் பண்ணாங்க, மோடி, விஜய் ஜாலி, அதேஷ் குப்தா, மனிஷ். ஸோ இது ஒரு புக் இல்லைங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மோடி பேர்லேயே இருக்குது, மோடி இந்தியா காலிங் அப்படின்னா மோடி பற்றின ஒரு புக்கு தான் ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பற்றின ஒரு இதுதான் இருக்கும். ஸோ யார் லான்ச் பண்ணாங்க, யார் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்லலாம், இந்த புக்கோட ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தான் ஓகேங்களா. ஸோ ஒன்றா சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஆக்சுவலாக இந்த புக்கு வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கேஷன் ஆஃப் 16th பிரவாசி பாரதியா திவாஸ். 16th பிரவாசி பாரதியா திவாஸோடைய அக்கேஷன் அப்போ தான் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது எப்போ இந்த டே அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடியோட ஃபோட்டோகிராஃப், ஸோ வேரியஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த புக் இஸ் த ஐடியா ஆஃப் பிஜேபி லீடர் விஜய் ஜாலி ஓகேங்களா. இந்த புக்கோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி லீடரான விஜய் ஜாலி இங்கே இருக்கார் இல்லையா, இவரோடையது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் பண்ணினது வந்து யாருன்னா அதேஷ் குப்தா. கொஷின்ஸ் கேட்டால் புரிஞ்சுக்கோங்க, இவர் வந்து டெல்லி பிஜேபியோட பிரசிடென்ட் ஓகேங்களா. ஸோ இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா, அந்த மீடியாவோட பேர் வந்து மனிஷ். ஸோ மனிஷ் மீடியா அப்படிங்கிறது ஓகே கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோடி பற்றின புக்கு தான் இது ஓகேங்களா. அடுத்து வந்து இதோடைய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஜாலி. இதை ரிலீஸ் பண்ணினது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஓகே. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். மனிஷ் மீடியா அப்படிங்கிறவங்க தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த புக்கை ரிலீஸ் பண்ணினது எந்த அக்கேஷன் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th பிரவாஸ் பாரதியா திவாஸ் அன்னைக்கு ஓகே. நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்கஷன். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதை பொறுத்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், உங்களுக்கான ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. ஹூ லான்ச்ட் டிபி ஹரேகா தேஷ் ஜிதேகா கம்பைன் அலாங் வித் த நேஷனல் டிபி ப்ரெவலன்ஸ் சர்வே. ஸோ நேஷனல் டிபி ப்ரெவலன்ஸ் சர்வேவோட சேர்ந்து டிபி ஹரேகா தேஷ் ஜீதா கம்பைனை லான்ச் பண்ணினது யாரு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க கைஸ். ஸோ நான் எல்லாத்துக்கும் டைம் கொடுத்து லைவில் கொண்டு போகிற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ வித்தவுட் டிலே, வித்தவுட் எனி ஹெசிடேஷன், ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ண பாருங்கள். ஸோ லைவ் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா செஷனுமே இப்போ ரொம்ப டவுனில் தான் நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்க. பட் ஆஸ் அ ஸ்டாஃபாக நாங்கள் யாருமே அந்த மாதிரி உங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும்னு கொடுக்கறதில்ல இல்லையா. பட் எதுவாக இருந்தாலும் தி பெஸ்ட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டூடெண்ட் சைடும் தி பெஸ்ட் எங்களோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காமிக்கணும் ஓகே. இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணினது தாங்க. ஆன்சர் என்னது, ஹர்ஷவர்தன் ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், நேம் த டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன். ஸோ இப்போ படித்தோம் இல்லையா, ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசனுடைய டைரக்டர் பேர் என்ன? நேம் த டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி. ஆன்சர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆப்ஷன் கொடுக்கல கைஸ். உங்களுக்கு ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஓகே.
எஸ் கைஸ், இதுக்கு ஆன்சர் யாருங்க? ஓஷன் டெக்னாலஜியோட ஆன்சர் டாக்டர் ஜிஏ ராமதாஸ். ஓகேங்களா. ஸோ டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியோட டைரக்டர் யார் அப்படின்னா ராமதாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வென் ஆயுஷ் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஹஸ் லான்ச். ஸோ ஆயுஷ் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால், ஸோ நம்மளோட செல்ஃபாக எப்படி கேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோட்டோகால் தான் ஆயுஷ் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். ஓகேங்களா. ஸோ ஃபார் செல்ஃப் கேர் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது யார் லான்ச் பண்ணாங்கங்கிறது தெரியும். யார் அப்படின்னா இவர் தான், ஹர்ஷவர்தன். ஸோ இது எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். எஸ் கைஸ், ஆன்சர் இஸ் 2020. ஸோ லாஸ்ட் இயர் தான் வந்து இந்த ப்ரோட்டோக்காலை வந்து லான்ச் பண்ணாங்க. ஏன்னா COVID-19 செல்ஃப் கேர் தானே இது. ஸோ ஜென்ரலாக இது COVID-19க்குன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்சர் வந்து மாற்றி மாற்றி யோசிப்போம். 19, 18, 17. பட் இது எதுக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் 2020 ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக. ஸோ வென் ஆயுஷ் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஹேஸ் லான்ச். ஸோ ஹர்ஷ வருஷன் லாஸ்ட் இயர் தான், கண்டிப்பாக 2020. ஓகேங்களா. ஸோ ஓகே கேஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ADA 247ல கிளாஸஸ் போயிட்டுருக்கு. குரூப் 2 and 2A SSCக்கு தனித்தனியாக போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னா அதிகமான கேள்விகள் கேட்குற ஒரு சில சப்ஜெக்ட். ஏன்னா நிறைய பேர் இப்போ யூடியூப்லேயும் இருக்கீங்க, பெய்டு பேட்சில் ஏன் சேரலை அப்படின்னா, ஆல்ரெடி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், இன்னும் நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஸோ கொஞ்சம் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா, யூனிட் 8 and 9க்கு மட்டுமே ஒரு தனியாக ஒரு கிளாஸஸ் வந்து கொண்டு போகலாம். ஒரு பேட்சஸ் ஒரு 45 days ஒரு 50 days அந்த மாதிரி கொண்டு போகலாம். யூனிட் 8 கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, யூனிட் 8 கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா. யூனிட் 8 அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். யூனிட் 9 அண்ட் ஹிஸ்ட்ரி இது வந்து நம்மளுடைய சுரேஷ் சார். ஓகேங்களா. சுரேஷ் சார் வந்து ஹேண்டில் பண்ண போகிறார். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 45 days, சுரேஷ் சார் வந்து ஒரு 45 days பிளான் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து 500 + கொஷின்ஸ், ஸோ ப்ளஸ் 200. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் செட்டப். அதாவது கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் கொஸ்டின் ப்ராக்டிசஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்டர் ஒரு டாபிக் அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ். ஓகே. அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சப்ஜெக்டும் உங்களை, ஏன்னா ஒரு சிலர் எல்லா சப்ஜெக்ட்லையும் இருப்பீங்க, பட் யூனிட் 8 and 9க்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் தெரியாமல் இருக்கலாம். அப்போ எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு ஒரு தனி பேட்ச் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லையா. எஸ், தெரியாததை மட்டும் நம்ம படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இந்த பிளான் யோசிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி, இது எப்படி வாங்கணும், இது எப்போ இருந்து அவைலபிள் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா லைவ் சாட்டில் நானும் பார்ப்பேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கும்போது ADA 247 தமிழோட டீமே மொத்தமாக பார்க்கும். அப்படி பார்க்கும் பொழுது அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா என்ன அர்த்தம், எங்களுக்கு அதை நோட்டிஃபை பண்ணி சீக்கிரமாக அந்த பேட்சை வந்து ஃபெட்சப் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் ஈகராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் உங்களுக்காக அதை எடுத்துக்கிட்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் இந்த இதோட பிளான். இது தனியாக நான் கொடுப்பேன் ஒரு வீடியோ, இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதை. ஸோ இன்றைக்கான செஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக டிஃபென்ஸ் பற்றி, அப்புறம் யூனியன் மினிஸ்டர் லான்ச் பண்ணினதை பற்றி, டிபி பற்றி, சயின்ஸ் பற்றி, தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சடு ஒரு நாலேஜ் நம்ம இன்றைக்கி கேதர் பண்ணிக்கிட்டோங்கிற ஒரு திருப்தியில் இருப்பீங்க இல்லையா. ஸோ கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது யார் பண்ணுறீங்களா என்னென்னு எனக்கு தெரியலை, பட் நீங்கள் எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் இருக்கோம் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அது மட்டும்தான். ஸோ என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் அகைன் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், Y273. ஸோ இந்த ஃபேக்கல்ட்டி கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ADA 247ல் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கைஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் ஒவ்வொரு செஷனுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இப்போ என்னால் சடனாக டக்குன்னு பார்த்து என்னால் ரெக்டிஃபை பண்ண முடியாது, பட் ஐ ஹோப் எஸ் எல்லாருமே வந்து நீங்கள் சொல்கிறத
கமெண்ட்ஸில் பார்க்குறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டாஃபும் பார்த்து சொல்கிறாங்க, பர்சனலாகவும் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ லைவ் சேட் பார்க்க முடியலன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் ஈஸியாக எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஓகேங்களா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தென் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்குமே, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், செஷன் என் பண்ணிடலாம் இல்லைங்களா. ஸோ எந்த டவுட்ஸ் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ ஃப்ளோவாக இருங்க, உங்களுக்கு அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட அனலைசிஸ் நீங்கள் போட மாட்டிங்களான்ட்டு, எனக்கு பேர் தெரியல. எஸ் போடலாம். அப்படி போட்டோம் அப்படின்னா வாட் படித்தா போதும் ஓகேவா. இந்த மாதிரி டீட்டெயில்டு அனலைசிஸ் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் எடுத்து கொடுக்கும் பொழுது யூ வில் கெட் மோர் கொஷின்ஸ் இல்லையா. ஸோ என்னோடய செஷன் ஃபுல்லாகவே கொஸ்டின் ஆஸ்பெக்டில் கொடுக்கணும்னு தான் பார்ப்பேன். அப்போ கொஸ்டின் ஆஸ்பெக்டில் பார்க்கணும் அப்படின்னா மோர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ மோர் எல்லா சப்ஜெக்டையும் கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணுறது. கைஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தோன்னா எனக்கு வேலை மிச்சம். 4-5 நியூஸ் அழகாக எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணிடலாம். பட் ஒரு நியூஸை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்குறது எனக்கு லேட் ஆகும். ஆனாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ரீசனபிளாக தான் இருக்கும் ஓகேங்களா. என்னோட டைமையும் நான் எடுத்து தானே கொடுக்குறேன். ஸோ கட்டாயமாக இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஓகே, தேங்க்யூ.